திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில கருத்து தெரிவித்து வந்த விருதுநகர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூருக்கு காங்கிரஸ் டெல்லி மேலிடம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இதன் பின்னணியாக சொல்லப்படுவது என்ன என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில ஆளும் திமுக மற்றும் அதன் முக்கிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு இடையே மோதல் போக்கு வலுத்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் மக்களவை கொறடா மாணிக்கம் தாகூர் மற்றும் தரவு பகுப்பாய்வு குழு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் திமுகவினை விமர்சித்து தொடர்ந்து கருத்துக்கள் தெரிவித்து வருவது சத்தியமூர்த்தி பவன் மற்றும் அண்ணா அறிவாலயம் வட்டாரங்கள்ல பெரும் புயலையும் கிளப்பியிருக்கு. மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்துல பேசிய மாணிக்கம் தாகூர் திமுகவை மறைமுகமாக சாடியிருக்காரு. நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியுள்ளது என்று அவர் பேசியது கூட்டணிக்குள் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு. மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில திமுகவினர் சரியாக வேலை செய்யவில்லை என்றும் ஆட்சியில் பங்கு கிடைத்தால் மட்டுமே காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல வளர முடியும் அப்படின்னு அவர் வாதிட்டாரு. இதற்கிடையே பிரவீன் சக்கரவர்த்தி தமிழகத்தின் கடன் சுமை குறித்து வெளியிட்ட தரவுகள் எல்லாம் திமுக தலைமைக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அது தவறு என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடும் கண்டனமும் தெரிவிச்சிருந்தார். இதுகுறித்து பெங்களூருவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை நேரில் சந்தித்த அவர் மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி விரிவான அறிக்கையையும் சமர்ப்பிச்சிருந்தார். மறுபுறம் சர்ச்சைக்குரிய வகையில பேசும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு திமுக தலைமை காங்கிரஸ் மேலிடத்திடம் கராராக தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் சென்னைக்கு வந்து விளக்கம் அளிச்சிருந்தார். கூட்டணி குறித்து தனிநபர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துகள் கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு அல்ல. கூட்டணி குறித்து டெல்லி மேலிடமே இறுதி முடிவெடுக்கும் அப்படின்னு அவர் உறுதிபட சொல்லியிருந்தார். அதன்படி மாணிக்கம் தாகூருக்கு அகில இந்திய காங்கிரஸ் மேலிடம் கடும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கு. கூட்டணி மற்றும் ஆட்சி பங்கீடு தொடர்பான விவகாரங்களில் கட்சியின் அகில இந்திய தலைமை மட்டுமே இறுதி முடிவெடுக்கும். தனிப்பட்ட முறையில் யாரும் பொதுவெளியில் கருத்து கூறக்கூடாது என டெல்லி மேலிடம் கராராக தெரிவிச்சிருக்காங்க. திமுக தலைமையிடம் இருந்து வந்த புகார்களை எல்லாம் தொடர்ந்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மூலமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கூட்டணி ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் பேசுவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். மீறினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மாணிக்கம் தாகூரிடம் நேரடியாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கு. டெல்லியின் இந்த அதிரடி தலையீடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சிக்குள் நிலவக்கூடிய சலசலப்பை அடக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் மேலிடம் மாணிக்கம் தாகூரிடம் விளக்கம் கேட்டு எச்சரித்ததாக கூறப்படக்கூடிய நிலையில அவர் தன்னுடைய எக்ஸல பக்கத்துல பாரதியாரின் வரிகளை போன்ற ஒரு கவிதையையும் பதிவிட்டிருந்தாரு. அதுல தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாணியில அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து தம்மை கட்டுப்படுத்த நினைக்கக்கூடிய திமுக மற்றும் கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பாளர்களுக்கு அவர் அளித்த சவாலாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சமூக ஊடக பதிவு திமுகவினரை மென்மேலும் ஆத்திரமடைய செஞ்சிருக்கிறதுனால தமிழக அரசியல்ல கூட்டணி குறித்த குழப்பம் நீடிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி.